ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், தமிழினை பார்த்தோன்னே தெரிஞ்சிருப்பீங்க. சரியா? நான் என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா, அதாவது உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை வந்து நீங்கள் என்கிட்ட வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் எனக்கு தெரிஞ்ச கருத்தை வந்து நான் வந்து உங்களுக்கு பதிஞ்சுக்கிறேன். சரியா? ஏன்னா இது வந்து ஒரு சமூக விழிப்புணர்வு பதிவாக வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். தென் வந்து ஒரு சோசியல் சயின்ஸ் டீச்சர் அப்படிங்கிறதுனாலையும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய தெரிந்து கொள்ளலாம். பட் லைஃப் லெசனோட, அதாவது அனுபவம் சார்ந்த அறிவோடு அதை வந்து நம்ம கற்றுக்கொண்டோம் அப்படின்னா எல்லோருக்குமே வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இப்போ வந்து எனக்கே வந்து ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ஒரு டவுட் வந்து என்ன அப்படின்னா, சில இடங்களில் வந்து நிறைய இடங்களில் நீங்கள் மூவிகளில் பார்த்துருப்பீங்க. ஒரு செட்டப் ஜோடிஸ் வந்து லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கிடுவோமே. ஸோ வந்து அவங்க வந்து லவ் பண்ணுற ஜோடிஸ் வந்து வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. சேம் காஸ்ட்டாக இருக்கலாம், அதர் காஸ்ட்டாக இருக்கலாம், எதுனாலும். பட் லவ் மேரேஜ், சரியா? மூவிகளெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி போகிறாங்க. அப்போது அப்படி போகும்போது பேரண்ட்ஸ் வந்து என்ன செய்வாங்க? எல்லா பேரண்ட்ஸுமே வந்து ஓகே ஃபைன், வீட்டை விட்டு போயிட்டு காட் பிளஸ் யூ, வாழ்க அப்படின்னு வளமுடன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்து இருக்க மாட்டாங்க. அப்படி தானே? அதை வந்து நம்ம ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம். ஒன்று வந்து ப்ராப்பராக வந்து அந்த மேரேஜ் வந்து எல்லாமே வந்து கரெக்டாக நடந்து ரிஜிஸ்டர்லாம் பண்ணி, அவங்க லவ் மேரேஜ் பண்ணி வெளியே போனாலுமே ப்ராப்பராக பண்ணி எல்லாமே நடந்து ரிஜிஸ்டர்லாம் பண்ணி சமூகத்தின் முன்னிலை தெரிவித்து அவங்க வாழும்போது அவங்களுக்கு நாளைக்கு மேபி ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது கூட அது வந்து அவங்களுக்கு ஒரு கை கொடுக்கக்கூடியதாக, ஒரு நல்ல சொல்யூஷன் தரக்கூடியதாக இருக்கும். ஆனால் அதுக்காகவுமே வந்து சில பெற்றோர்கள் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, முறைப்படி வந்து இப்படி வந்து பண்ணிட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன்லலாம் போய் காவல் நிலையத்தில் என்ன செய்வாங்க அப்படின்னா, என்னுடைய பொண்ணு வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி வீட்டை விட்டு வெளியே போய் கல்யாணம் வந்து மேரேஜ் பண்ணிக்கிருச்சு. அது வந்து இப்போ வந்து ஏஜ் கம்மியாக இருந்தால் அது வேற மாதிரி போயிடும். பட் வந்து கரெக்டான அந்த கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு வயசில் இருந்து அவங்க போயிருக்காங்க அப்படின்னு சொன்னாலுமே வந்து கரெக்டாக அவளுக்கு வந்து 19 வயசு வந்து வந்துட்டு அவள் சுயமாக அவள் முடிவெடுக்கக்கூடிய ஒரு பார்த்துருப்பீங்க. 18 வயசு என்னைக்கு பிறக்கும் அப்படின்னு இந்த படங்கள் எல்லாம் காட்டின மாதிரி நம்மளுக்கு ஆடிப்பாங்க. சரியா? அப்போ வந்து அவளுக்கு 19 வயசு பிறந்துட்டு, ஸோ அவள் பெற்றவர்களை எல்லாம் மதிக்காமல் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு கல்யாணம் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் சொல்லுது. பட் சட்டம் அப்படி சொல்லலை. சட்டம் நம்மளுக்கு நல்ல வகையில் தான் வந்து நம்மளுக்கு பயனளித்தது. சரி, இப்படி சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போய் வெளியே கல்யாணம் முடிச்சுட்டுன்னு வச்சுக்கிடுவோம், ஒரு கரெக்டான ஏஜில் உள்ள பொண்ணு. பட் அப்போ அந்த பிள்ளையை வந்து தேடி போகின்ற அந்த பெற்றோர்களுக்கு சார்பாக அந்த சட்டம் வந்து இருக்கின்றதா அப்படின்னா கிடையாது. ஏன்னா 19 வயது ஆகிவிட்டது அப்படின்னு சொன்னால் என்ன சட்டத்திட்டமா தெரியுமா? லா 363 363 படி பார்த்தோம் அப்படின்னா பெண்களுக்கான அந்த 19 அந்த வயசில் வந்து அந்த பெண் வந்து அவளுக்காக முடிவை எடுக்கக்கூடிய திறனை வந்து அடைகிறாளாம். சரியா? இன்னொன்று, ஏன்னா அந்த காலங்களில் வந்து சிறுவர் திருமணம் அப்படிதானே, அந்த என்ன சொல்கிறது, குழந்தை திருமணம்லாம் நிறைய இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரியான முறைகளை வந்து தடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு வந்து மெயினாக வந்து இந்த ஒரு ஏஜ் லிமிட்டை வந்து கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. 21 வயது வரைக்கும் கொண்டு வரணும் பெண்களுக்கான திருமண வயது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து போய்கிட்டு தான் இருக்குது. இன்னும் அது கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ 19 அப்படிங்கிற ஒரு லிமிட்டை வந்து கொண்டுட்டு வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி தான். அப்போ அவளுடைய யோசிக்கும் திறன், பக்குவத்திறன் இதெல்லாம் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இந்த நிலையில் வந்து பெற்றோர்கள் வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சிடறாங்க அப்படின்னு சொல்லி அந்த இது வந்து ஒன்று கொண்டு வரப்பட்டது. மறுபடியும் அந்த சட்டத்தில் வந்து நிறைய பாயிண்ட்ஸ்களை வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, அந்த பெண் வந்து என்ன செய்யலாமா, தான் வந்து விரும்பும் நபருடனோ அல்லது தனக்கு தெரிந்த நபருடனோ அல்லது பிடித்த நபருடனோ யாரோ எக்ஸெட்ரா அப்படிங்கிற மாதிரி இருந்து கொள்ளலாம். ஏன்னா குறைவான வயது உடையவராக தான் இருக்கக்கூடாதான். சரியா? நான் வந்து படித்தேன். ஏன்னா நம்மளுக்குமே தேவைப்படுது இல்லையா, அனுபவங்கள் படிப்பினேன்னு நான் சொன்னேன்ல. அது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, முன்ன பின்ன செத்தா தானே சுடுகாடு தெரியும் அப்படிங்கிற மாதிரி. அதை மாதிரி மிளகா வந்து உரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். உப்பு வந்து உவர்க்கும், அதே மாதிரி இனிப்பு ஸ்வீட் வந்து இனிக்கும் அப்படின்னு நம்ம எல்லாமே அதை வந்து சுவைத்து பார்த்தால் நெருப்பை தொட்டால் தான் சுடும் அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ எனக்குமே வந்து நிறைய சட்டத்திட்டங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து படித்தது. அதை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ்களுக்கு வந்து தேவைப்படும். நிறைய வந்து காவல் நிலையத்தில் அது வந்து ஏற்புடையதாக இல்லாமல் நமக்கு வந்து ஃபேவராக இல்லாமல் மாறுவதற்கு காரணமும் இந்த 19 வயது அப்படிங்கிற ஒரு இதுதான். நீங்கள் வந்து இது எல்லா சூழ்நிலையிலுமே இது கரெக்டா அப்படிங்கிறத தான் நீங்கள் வந்து நான் உங்களை வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்கிறேன். சரியா? ஒரு சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் இதை பற்றி
பற்றி தெரியாது. கண்டிப்பாக ஒரு அம்மா அப்பா ஸ்தானத்தில் உள்ளவங்களுக்கு, ஒரு மெச்சூரிட்டியான ஏஜை வந்து அடைந்தவர்களுக்கு கண்டிப்பாக இது வந்து தெரியும். சரி, அப்போ அந்த இதில் சூழ்நிலையில் போகும்போது அங்கே வந்து அந்த நீங்கள் படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, பேரண்ட்ஸ்லாம் வந்து கூப்பிடுவாங்க, இது பண்ணுவாங்க, ரெக்வஸ்ட் பண்ணி கேட்பாங்க. அந்த பையன் தப்பான பையனாக இருந்திருக்கான் அப்படின்னா அந்த லவ் பண்ண பையனுடைய இதெல்லாம் எடுத்து சொல்லுவாங்க. பேரண்ட்ஸ் வந்து எடுத்து சொல்லிட்டு, இல்லைம்மா இது உனக்கு வாழ்க்கைக்கு செட் ஆகாது, சரி வராதுமா அப்படின்லாம் சொல்லி நல்ல விதத்திற்காக சொல்கிறவரும் இருக்காங்க. நம்ம இது பார்த்து காஸ்ட் பார்த்து சேரவே கூடாது அந்த மாதிரி நினைக்கிற சீனுக்கே நம்ம போக வேண்டாம். சரியா, அதுக்கு வந்து நம்ம என்றைக்குமே வந்து எதிரி தான், அது வேண்டாம். நார்மலாகவே நல்லா ரியலைஸ் பண்ணி நம்ம பொண்ணு நல்லா இருக்கணும், பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேரண்ட்ஸ் வந்து போய் இது பண்ணுவாங்க. அதில் பெற்றோர்களுடைய அந்த வலியை, பெற்றோர்களுடைய அந்த கண்ணீரை, ஏன்னா வந்து 20 வருஷம் நம்மளை வந்து வளர்த்து நம்மளுக்காக பலவிதமான தியாகங்களை செஞ்சு எல்லாமே பண்ணின ஒரு பெற்றோர்கள் வந்து ஒரு தேவையான விஷயத்தை பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது தான் ஒரு மாறலான ஒரு கருத்து. சரியா, விதிவிலக்குக்கு அப்பாற்பட்டு 1 2 இருக்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஸோ இது வந்து காமனான ஒரு விஷயம். அப்படிங்கும்போது அவங்களுடைய அந்த வேதனைகளை வந்து சொல்லும் பொழுது திடீரென்று ஒரு 6 மாத காலம் 1 மாத காலத்தில் பார்த்த அந்த நபருடைய இதால் போகாமல் நிறைய பிள்ளைங்க வந்து அந்த பேரண்ட்ஸ் கண் கலங்கும் போது நம்மளுக்கு நல்லது தான் செய்வாங்கன்னு சொல்லி அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியே வந்து பெற்றோர்கள் கூறிய வாழ்க்கையை வந்து அமைத்து நல்லா இருக்கிற பெண்களும் இருக்க தான் செய்கிறார்கள். அப்போ நீங்கள் வந்து ஒரு சில பேர் கேட்கலாம், ஏன் வந்து அப்போது அம்மா அப்பா பார்க்குற இதில் வந்து பிரச்சனை இல்லையா? நம்ம வந்து இப்போ லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளே நம்ம போகல. சரியா, பிள்ளைகள் வந்து பெற்றோர்களுடைய அந்த நிலையை எவ்வாறு உணர்கிறார்கள், இந்த ஒரு 19 வயதை கடந்தால் அவங்க இஷ்டத்துக்கு வந்து இருக்கலாம் அப்படிங்கிற சட்டம் வந்து எவ்வளவு தூரம் பெற்றோர்களை வந்து காயப்படுத்துகிறது, அதை வந்து எவ்வளவுக்குலாம் அவங்க வந்து சுயநலமாக அதை வந்து எடுத்துக்கொள்கிறார்கள் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. சரியா, அப்போ வந்து சொல்லும் பொழுது அந்த இடத்துல அசிங்கப்பட்டு கூனி குறுகி அந்த பெற்றோர்கள் வந்து அந்த இடத்துல வந்து அசிங்கப்படக்கூடிய சூழ்நிலை வந்து உருவாகுது. ஒரு சில பேர் வேறு விதமான முடிவை கூட எடுக்கிற மாதிரி அந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் நாம் படங்களிலும் நாளிதழ்களிலும் செய்திகளிலும் நம்ம அருகாமையில் உள்ள இடங்களிலும் வீடுகளிலும் பார்த்துருக்கோம். பெற்றோர்கள் வெளியே தலை நிமிர முடியாமல் இந்த மாதிரிலாம் இருக்காங்க, வெளியே போக முடியாமல் அப்படிங்கிற கருத்துக்களை எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். சரியா, இப்போ இது வந்து இப்போ இது மேரேஜுக்குன்னு மட்டும் இல்லை, மற்ற இதற்கும் வந்து எனக்கு 19 வயது ஆகிவிட்டது, நான் வந்து சுயமாக உழைக்கின்றேன், எனது பெற்றோர்கள் வந்து எனக்கு தேவை கிடையாது, எனக்கு என்னுடைய பெற்றோர்கள் வந்து எனக்கு இந்த 20 வயது காலம் வரைக்கும் எனக்கு எந்தவித ஒரு இதுவுமே செய்யலை, எங்கள் அம்மாவும் செய்யலை, எங்கள் அப்பாவும் செய்யலை, என் ஃபேமிலி யாருமே எனக்கு செய்யலை. சரியா, யாருமே எனக்கு செய்யலை, பொண்டாட்டியை வேண்டாம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்த அப்பாவுக்கு இப்போ யாருமே எங்களுக்கு எதுவுமே செய்யலை அப்படி என்று சொல்பவர்களும், எங்கள் அண்ணன் தம்பி மாதிரி எங்களுக்கு எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லக்கூடிய பிள்ளைகளும் இந்த சமூகத்தில் இருந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். சரியா, அப்போ அப்பேற்பட்டவர்களுக்காக ஒரு சில கேள்விகளை நான் இதில் வந்து முன்வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க இளம் தலைமுறையினர் பிள்ளைகளும் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. சரியா, அப்போது இருக்கணும், லவ் காதல் எல்லாமே எல்லாருக்குமே வந்து இருக்கணும். நான் வந்து அந்த இதுக்குள்ளே போல. சரியா, இருக்கணும். இந்த சட்ட திட்டங்கள் வந்து பெற்றோர்களையும் உங்களையும் எவ்வாறு பிரிக்கிறது, உங்களுக்கு எவ்வளோ ஃபேவரபுளாக இருக்கோ அதை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் எந்த மாதிரி செய்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இந்த ஒரு அனலைஸை வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சரியா, அப்போது எல்லாமே வந்து சட்டத்திட்டத்தின்படி நினைக்கிறா, எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரி பண்ணால் இது பண்ணணும், இந்த மாதிரி பண்ணால் இது பண்ணணும் அப்படின்னு ரூல்ஸ்கள்லாம் எவ்வளவோ இருக்குது. ஆனால் அப்படி எந்த ஒரு தவறுக்கும் வந்து எத்தனை விதமான சட்டத்திட்டங்கள் இருந்தாலும் கோர்ட் அப்படின்னு போகும்போது அங்கே வந்து மனசாட்சி தேவை வந்து கிடையாது, அதுக்கு வந்து கோர்ட்டுக்கு தேவை சிலர் சாட்சிகள் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அங்கே ஆயிடுது. அப்போது அங்கே எத்தனை லா வந்து சட்டத்திட்டங்கள் நம்மளுக்கு ஃபேவராக இருந்தாலும் அந்த இடத்துல நடக்க போகிறதில்ல. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரி தவறுகள் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்தால் கணவனுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டொமஸ்டிக் வயலன்ஸில் நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்குது. ஆனால் அதை வந்து அனைவராலும் காசு கொடுத்து தான் நம்ம என்ன பண்ணணும், கோர்ட்டில் போய் கேஸ் போட்டு எல்லாமே இது பண்ணணும். ஒரு பெண் கட்டி கொடுத்த ஒரு பெண் அந்த இடத்துல அவளுக்கு வந்து வீட்டு விட்டு வெளியேற்றும் பொழுது அந்த பெண்ணால் வந்து அந்த வீட்டில் வந்து இருக்க முடியவில்லை. நான் நல்லா காசு இருக்கிறவங்களை பற்றி பேச வரல, கீழே இருக்கிறவங்க என்ன காசு இருக்கிறவங்க நம்ம எவ்வளோ நாளும் காசு கொடுத்து ஃபைல் பண்ணி அங்கே வந்து நம்ம இதை வந்து பண்ணுவோம். எந்த கேஸாக இருந்தாலும் சரி, டிவோர்ஸா பெண்களுக்கான இந்த இது பாலியல் எந்த விஷயங்கள்னாலும். அப்போ ஒரு சராசரியான பெண் வந்து ஒரு வீட்டில் ஒரு சாதாரண வீட்டில் இருக்கிறா, ஒரு ஹஸ்பண்ட் வந்து அடித்து வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, உனக்கு வந்து இங்கே சாப்பிட உரிமை இல்லை, நீ வீட்டில் இருக்கக்கூடாது, சாப்பாடு எதுவுமே பொங்கக்கூடாதுன்னு மாமனார் மாமியாரோ இல்லை ஹஸ்பண்டோ சொல்லும் பொழுது அந்த இடத்துல அந்த பெண்ணுக்கு தேவையான அந்த எக்கனாமிக்கல் அந்த பொருளாதார உதவி அவளுக்கு கிடையாது. அப்போ இமீடியட்டாக அதில் வந்து என்ன இருக்குது, இந்த மாதிரியான குற்றங்களை விளைவிக்கக்கூடிய கணவனுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி சட்டத்திட்டம் இருக்குது. ஆனால் முழுமையாக
அந்த சட்ட திட்டங்கள் நிறைவேற்றப்படுகிறதா, இமீடியட்டா வந்து 60 நாளுக்குள்ள வந்து இந்த கேஸ்க்கெல்லாம் தீர்வு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கு. ஆனா நம்ம கேஸ் வந்து எந்த வழக்கறிஞர்களும் நம்மளுக்கு இலவசமாக வந்து நம்மளுக்கு கேஸ் நடத்தி தரமாட்டாங்க. அப்ப அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் உள்ள பெண்கள் உடனடியாக அதற்கான தீர்வை வந்து அணுகி அந்த சட்டத்தினுடைய நலனை பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி சட்டம் இருந்தாலும் அது அவர்களுக்கு அளிக்கப்படாத நிலையில் தான் இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. சரியா? ஆனால் இந்த 19 வயதை ஆகிவிட்டது அப்படிங்கிறத மட்டும் எல்லா இடங்களிலும் காவல் நிலையங்களிலும் சரி, இந்த மாதிரி வெளியே போற பெண்களும் சரி வந்து ஒரு கவுன்சிலிங் இல்லை ஒரு சாதாரணமான ஒரு இது கொடுங்க அப்படின்னு சொன்னால் கூட 19 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, இந்த பிள்ளைக்கு வந்து நாங்கள் என்ன சொல்கிறது, சட்டம் வந்து 19 வயசுக்கு அப்புறம் எப்படினாலும் மேலே எங்கள் ஊர்லன்னு சொல்லுவோம்ல போயிடலாம், எங்கேனாலும் மனம் போல் அலையலாம், யார் கூடனாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சட்டம் வகிக்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் நான் இப்போ டொமஸ்டிக் வியலன்ஸ் கேஸை எடுத்துக்காட்டுக்காக சொன்னேன். அதுலேயும் நிறைவேற்றப்பட வேண்டும்னு இருக்குது. ஆனால் அங்கே வந்து சாட்சி அது இது கேஸ் ஃபைலிங் சொல்லி அந்த பெண்ணுக்கான இது வந்து கிடைக்கல நிறைய இது கிடைக்காம தான் இருக்குது. சரியா? ஆனால் இதை மட்டும் ஈஸியாக ஒரு வேர்டில் அப்போ பெற்றோர்கள் வந்து என்ன நினைப்பாங்க, அந்த பெண்ணினுடைய பாதுகாப்பு, எதிர்கால பாதுகாப்பு, நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து அசால்ட்டாக வந்து சொல்லிட்டு வந்து போயிடலாம், எனக்கு வந்து 19 வயசு ஆயிட்டு அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து எனக்கு யாருமே வேண்டாம், என்னுடைய லைஃபு என்னுடைய வாழ்க்கை என் கையில், எனக்கு எல்லாமே இருக்குது, ஐ மேக் ஆல் திங்ஸ், நான் எல்லாத்தையுமே பார்த்துக்குவேன், எல்லாத்தையுமே உருவாக்கி விடுவேன் என்று போயிடுறீங்க. அதே மாதிரி என்னனையும் போயிட்டு போகுது அப்படின்னு விடுறதும் ஒரு சில பேர் இருக்கலாம். ஆனால் ஒரு சில விஷயங்கள் வந்து நாம் வந்து இழந்து விட்டால் அதனை மீண்டும் பெற முடியாது அப்படின்னு நம்மளுக்கே தெரியும். அப்பேற்பட்ட சூழ்நிலையில் பெற்றவங்களை வந்து உங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக, உண்மையிலேயுமே நல்ல பெற்றோர்கள்னா அப்படிதான் இருப்பாங்க, உங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அவரை சார்ந்த சுயமாக நான் வாழப்போகிறேன் அப்படின்னு சொன்னாலும் அவரை சார்ந்த உள்ளவர்கள் எத்தகையவர்கள், ஃப்யூச்சரில் ஏதாவது இதன் மூலியமாக நம்ம பிள்ளைக்கு பிரச்சனை ஏற்பட்டு விடுமோ அப்படி என்று யோசிக்கின்ற பெற்றோர்கள் வந்து இன்னைக்கு வந்து தவறானவர்களாக கருதப்படுகிறார்கள். மற்றவர்கள் முன்னிலையில் வந்து அவமானத்திற்காக வந்து என்ன பண்ணப்படுகிறார்கள் அப்படின்னா விட்டு கொடுக்கப்படுகிறார்கள். மற்றவர்கள் முன்னிலையில் பிள்ளைகளால் வந்து விட்டு கொடுக்கப்படுகிறார்கள். சரியா? இதற்கு உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லுங்க. நான் வந்து பார்த்த படங்களிலும் சரி, நியூஸ்லையும் சரி, பக்கத்து வீடுகள் எல்லாத்துலேயுமே நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த 19 வயதை கடந்து விட்டால் தைரியமாக நான் மேஜர், எனக்கு வந்து எல்லாம் தெரியும் அப்படிங்கிறதும் அந்த விசாரிக்கக்கூடியவர்களும், நான் என்ன சொல்கிறேன், காமனாக பொதுவாக வந்து ஒரு கருத்தை வந்து கொடுங்க, எங்களுக்கு பின்னாடி உள்ள பாதுகாப்பு, வருமுன் காப்போம் அப்படின்னு நான் சொன்னல, வருமுன் காப்போம், வந்த பின் காப்பதை விட வருமுன் காப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாதுகாப்பு. அதே மாதிரி தான் அந்த லவ் பண்ணி போகிற மேரேஜ், அந்த ஆன பிள்ளைய பேரண்ட்ஸ் தேடி போகிறாங்க அப்படின்னா, ஒன்று அந்த குடும்பம் நல்லதா அப்படின்னு பார்த்து அவளுக்கு எந்தவித இதுவும் ஏற்படாமல் அதை பதிவு செய்து வைத்து விட்டு, சரி இனிமே அவனுடைய பாதுகாப்பில் நம்ம பிள்ளை இந்த குடும்பத்தினுடைய பாதுகாப்பில் இருந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரண்ட்ஸ் வந்து அதை அக்செப்ட் பண்ணி அந்த மேரேஜை வந்து ஏற்றுக்கிறாங்க. ஃப்யூச்சரில் எதுவும் வந்தால் அதை சட்ட ரீதியாக வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்போது இந்த ஒரு இதற்கு மட்டும் 19 வயதுன்னு கடந்துட்டுனா பேரண்ட்ஸால் உங்களால் நீங்கள் எதுவும் செய்யக்கூடாது, எங்கனாலும் இருக்கலாம், எங்கனாலும் வாழலாம், யார் கூடனாலும் பாதுகாப்பில் இருந்துக்கலாம், எப்படினாலும் இது பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து 20 வருஷம் வளர்த்த பேரண்ட்ஸை வந்து பிடிக்காமல் போகக்கூடிய சூழ்நிலை பிள்ளைகளுக்கு ஏற்படும் பொழுது நம்ம யார் ஒருவரை வந்து நம்மளுடைய வெல்விஷராக, நம்மளுக்கு பாதுகாவலராக இருந்து விடுவார் அப்படின்னு சொல்லி நம்ம ஒருத்தரை வந்து எல்லாருமே அப்படிதான் நினைக்கிறீங்க. உங்களுக்கு இப்போ வந்து பசங்களாக இருக்கட்டும், ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு வந்து பேரண்ட்ஸ் சொல்கிறது, அப்பா சொல்கிறது, சின்ன பிள்ளைகளை கேட்டுக்கிட்டு இருந்ததுக்கு பெரிய ஒரு லெவலுக்கு போன பிறகு என்ன பண்ண மாட்டேங்கிங்கன்னா, கேட்க மாட்டேங்கிங்க, காதில் உரைக்க மாட்டேங்க. ஆனால் அடுத்தவங்க சொல்லும் போது அடுத்தவங்களுக்கு ஃபேவராக அதை வந்து நீங்கள் வந்து ஆதரிக்கீங்க. அதான் சொல்லலை, அந்த ஒரு வேப்ப மரத்தில் வந்து ஒரு வேப்பங்காய் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கடித்து பார்க்கும் பொழுது அது கசப்பாக தான் இருக்கும். ஆனால் அது முழுமையாக பழுத்து அந்த பழத்தை சாப்பிட்டு பாருங்கள், அந்த பழத்துக்கு அடிக்ட் ஆகாதவங்களும் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி மரத்தினுடைய வேர்களும் வந்து கசக்க தான் செய்யும். ஆனால் அதிலிருந்து உருவாக்கக்கூடிய வேர்கள் வந்து கசப்பாக இருக்குது அப்படிங்கிறதுனால அதிலிருந்து வரக்கூடிய பழங்கள் வந்து இனிப்பாக இல்லாமல் இருக்கலை. ஆனால் இடையிலே நம்ம பறிச்சோன்னா இனிப்பு இல்லாமல் தான் இருக்கும். ஸோ எல்லா விதமான சூழ்நிலையையும் வந்து நம்ம சுற்றி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உண்மைக்குமே வந்து ஒரு உண்மையான பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, ஒரு உண்மையான பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஒரு பேச்சுவார்த்தை, ஒரு உடன்படிக்கை, ஏன்னால் பேசி தீர்க்க முடியாத விஷயம் என்பதே இல்லை அப்படின்னு நீங்களே வந்து நம்ம சொல்லும் பொழுது இதெல்லாம் வந்து இப்படி பண்ணலாம்ல, நீங்கள் இப்படி பண்ணலாம்னு எனக்கு அப்படி என்ன தோணும்னா, நம்ம இதெல்லாம் பண்ணாமையாக இருப்போம். சின்ன பிள்ளைகளுக்கே அம்மா இதை பண்ணுங்க, அக்கா இதை பண்ணுங்க, அண்ணா இதை பண்ணுங்கன்னு சொல்லும் போது நம்மளுக்கு அந்த ஐடியாஸ் வந்து தெரியாமல் இருக்குமா? நம்மளுக்கும் தெரியுமே, இருந்தாலும் அவர்கள் நம்மள்கிட்ட வந்து ஒரு
பாசத்தில் இதில் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் நானும் இப்போ வந்து சொல்கிறேன். நான் என்னுடைய அனுபவத்திலிருந்து கற்ற ஒரு விஷயத்தால் சொல்கிறேன். 19 வயது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு போகிறதுனால தான் நிறைய விஷயங்களை வந்து பேரண்ட்ஸ் வந்து பெற்றோர்கள் வந்து தங்களுடைய வசத்தில் வைத்திருக்கிறார்களோ அப்படின்னு வந்து எனக்கு தெரியுது. அதே மாதிரி சிலர் கூறும் பொழுதும் எந்த சூழ்நிலையில் விட்டாலும் குதிரை வந்து ஓடும் பொழுது கடிவாளம் என்பதை கையில் வைத்திருக்க வேண்டும் பெற்றவர்கள். அப்படி வந்து இது பண்ணலை அப்படின்னா அது ட்ராக் மாதிரி வேற இதுக்குள்ளே தான் போகும் அப்படிங்கிறதும் எனக்கு வந்து நான் இதன் மூலயமா தெரிந்து கொண்டேன். அதே 19 வயது என்று சொல்லக்கூடிய பெண்கள்கிட்ட நான் அதை தான் கேட்கேன். பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணுக்கு இது கிடையாது, பெண்ணுக்கு தானே. அப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து நான் இது பண்ணிக்கிறேன், எனக்கு ஒன்றுமே செய்யலை அப்படின்னு சொல்கிறவங்க, அப்போ உங்களுடைய நீங்கள் பிறந்ததிலிருந்து உங்களை 19 வயது வரைக்கும் வளர்த்து விட்ட அந்த பேரண்ட்ஸ் செய்த அந்த எல்லா விதமான சுமைகளை வந்து சுமைகளை கடன்களை வந்து உங்களால் திருப்பி அடைக்க முடியுமா? இப்போ வேணால் நீங்கள் பணம் நிறைய வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதுனால வேணால் என்னை எவ்வளோ காசு நீங்கள் படிக்க வச்சுருப்பீங்க அதெல்லாம் வந்து பேமெண்ட்டில் அந்த படங்களை சொல்லுவாங்க, 1 பேமெண்ட்டில் நான் வந்து உங்களுக்கு செட்டில் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி 1 பேமெண்ட்டில் வந்து நீங்கள் செட்டில் பண்ணிடுவீங்க. பட் உங்களுக்காக உடல்நலம் சரியில்லாத பொழுது ஒவ்வொரு நாளும் விழித்திருந்த அந்த இரவுகளை, அந்த தூங்காத இரவுகளை நீங்கள் திருப்பி எங்களுக்காக தர முடியுமா? உங்களுக்காக படிக்க வைப்பதற்காக ஒரு பள்ளியாக ஏறி இறங்கி உங்களை தினமும் வந்து வண்டிலாம் இல்லாத காலத்தில் சைக்கிள் மூலியமாக, மினி பஸ் மூலியமாக இந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களை வந்து அழைத்து செல்லும் பொழுது, சரியா, அழைத்து சென்று அந்த கஷ்டங்களை எல்லாம் நாங்கள் அனுபவித்தோமே, அப்போ வந்து உங்களுக்கு வந்து உள்ள அதை எல்லாமே நீங்கள் திருப்பி தர முடியுமா? இன்னும் சொல்ல முடியாத பல செயல்கள் இருக்குது. சொன்னால் இப்படி சொல்லி காமிக்காமாங்க. இல்லை, நான் என்னுடைய வழியில் இருந்த எல்லா பெற்றோர்களுடையும் வழியில் இருந்தமாக இதை வந்து முற்றிலுமாக கூறுகிறேன். ஸோ அதையெல்லாம் உங்களுக்கு தெரிந்துவிட. ஸோ சட்டம் என்பது, நான் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்கள், சட்டம் என்பது ஒவ்வொருவருடைய ஒரு இதற்காக வரையறுக்கப்பட்டது. ஆனால் குடும்பம் என்பது ஒரு அழகாக பிணைக்கப்பட்டது. அதில் எது சிறிய இது விழுந்தாலும் மற்றவர்கள், அதாவது அடுத்தவர்கள் என்ற போர்வையில் வாழும் விசக்கிருமிகள் வந்து அந்த அழகிய தேன்கூடு என்ற மண்டபம் வந்து ஆல்ரெடி உடைந்திருந்தாலும் திருப்பி தேனீக்களால் ஒன்று கட்ட முடியும். அவர்கள் கல்லறிந்து அதை வேஸ்ட்டாக ஆக்கினாங்க அப்படின்னா அது திருப்பி மீண்டும் கட்டியெழுக்க முடியாததாக ஆகிவிடும். இதை வந்து நம்ம புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் நடக்க வேண்டும். பெற்றோர்களையும் பேரண்ட்ஸையும் அவர்களுடைய வழிகளையும் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மேஜர் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் இது கரெக்டான சட்டம் தானா, இல்லை எல்லா பெண்களுமே இந்த சட்டத்தை வந்து யூஸ் பண்ணிட்டு 19 வயசு தாண்டினோடனே எனக்கு சுயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போகிறதுக்கு, எல்லார் வீட்லேயும் பிரச்சனைகள், கஷ்டங்கள், இன்னல்கள், துன்பங்கள் எல்லாமே வரும். அதுக்காக யாரும் வந்து அப்படி சென்று விடக்கூடாது அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து. இப்போ நிறைய சொல்லுவாங்க, நீங்கள் இப்படி வந்தீங்க, இப்படி சொன்னீங்க குடும்பம் அதனால் போச்சு. ரைட், நான் அந்த கான்செப்டுக்குள்ளே வரல. நம்மளுடைய இந்த சட்டத்திட்டம் நம்மளுக்கு ஏற்புடையதா, இதை வந்து இது பண்ணால் இது வந்து நல்லதில்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. சட்டம் வந்து அந்த விஷயங்களுக்கு பாதுகாப்பு, இதை நீங்கள் பயன்படுத்துவது சரியான ஒரு தீர்வா அப்படிங்கிறத கமெண்ட்ல வந்து பதிவிடுங்கள். ஓகேவா? பை, டேக் கேர்.